ஏய் இல்ல, நான் ஒருத்தன் நிக்கிறேன், என்னை தாண்டி உள்ள போக பாக்குற? எதுக்குடா உள்ள போற? உள்ள போனோம்னா காசு கொடுத்தா உள்ள போகணும். உள்ள பார்க்குக்கே 50 ரூபா பாத்துக்க. கொடுக்காம ஒரு காலடி வச்சான்னு வச்சுக்க, தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவேன். போ போ. அண்ணா என்ன சொல்றீங்க? 50 ரூபாவா? இந்த பார்க்கு ஃப்ரீயா தானே இருக்கும். நாங்க தினம் தினம் வந்து விளையாடுவோம். அப்பெல்லாம் யாரும் காசு கேட்டது இல்லையே. இன்னைக்கு என்ன நீங்க புதுசா கேக்குறீங்க கருவாய் அண்ணா? நீங்க ஏதோ கோல்மால் பண்ற மாதிரில இருக்குது. ஏய், உன் வயசுக்கு தகுந்தாப்புல பேச மாட்டா கோல்மாலுங்கிற ஆளுங்களை பாரு. போடா போ. பெரியவங்க யாரா இருந்தா கூட்டிட்டு வா. 50 ரூபா கொடுத்துட்டு தான் உள்ள போகணும் பாத்துக்க. சொல்லிக்கிட்டு இருக்கே, தென்னாவட்ட நின்றுகிட்டு இருக்கிற. போறியா கிள்ளி விடவா? போ. கிள்ளி விட்டுட்டியான் கருவாய் கிள்ளி விட்டுட்டியா? ஏய் யாரா நீயே? இந்த பூங்காக்கு புதுசா ஓனரமா நின்றுகிட்டு இருக்கிற? உனக்கு என்ன வேணும்? இது ஃப்ரீ பார்க்கு தானே. அவன் விளாண்டா உனக்கு என்ன? எதுக்குடா கிள்ளி வச்சேன் என் பையனை? அட பாவி பையனே, உனக்கு இல்லாததுக்கு முன்னாடியே போய் உங்க அப்பாட கில்லுன்னு சொல்லி வச்சிருக்கிறியா? என்ன அதெல்லாம் கிடையாது. இந்த பார்க்குக்கு இன்னில இருந்து காசு வசூல் பண்ணிக்க சொல்லாங்க. அதுக்கு தான் 50 ரூபா வாங்குறதுக்காக நின்றுகிட்டு இருக்கிறேன் பாத்துக்க. 50 ரூபா வாங்கினா வேலையை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு என் பையனை கில்ற வேலை வச்சுக்கிட்ட உன் காலை திரும்பி இப்படியே பாத்துக்க. 52 ரூபா கொடுத்துட்டு உள்ள போங்க பாத்துக்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். 52 ரூபா கொடுங்க. ஏடா இப்பதானே 50 ரூபான்னு அதுக்குள்ள எப்படி 52 ரூபாய்க்கு போகும்? என்கிட்ட சில்லற காசு இல்ல, 100 ரூபாவா இருக்கே. என்ன நீ பையனை கூட்டு போய் உள்ள விளையாட வை. நான் கிட்ட ஏதாவது சில்லற மாத்திட்டு வந்துடுறேன். கொண்டா 100 ரூபாவை. நான் இங்கே தானே வரப்போறேன். இனிமேலிருந்து இங்கதான் செக்யூரிட்டி வேலை எனக்கு போட்டுருக்காங்க பாத்துக்க. நீ கவலைப்படாம போ, நான் சில்லறையை கொடுத்துட்றேன். அதுக்காக தானடா உங்ககிட்ட நான் 52 ரூபா சொன்னேன். சரி கரெக்டா கொடுத்துரு. நான் உள்ள விளையாட வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏடா வாடா, நீயே சும்மா ஒரு கிள்ளுறதுக்கு அழுதுகிட்டு கிடப்ப. வாடா. அப்ப நான் ஸ்வைங் வளர்றேன். ஸ்வைங். அண்ணா நான் பார்க்குக்குள்ள போகணும். என்னமோ காசெல்லாம் கேக்குறீங்களாமே, உண்மையிலுமாவா? என்னன்னா பார்க்குக்கு 50 ரூபான்னு சொல்லுறீங்க? ஆமா, நான் தான் ஓனர் பாத்துக்க. சீச்சி, நான் தான் செக்யூரிட்டி பாத்துக்க. இன்னிலிருந்து பணத்தை 50 ரூபா உனக்கு கொடுத்துட்டு தான் நீ பார்க்குக்குள்ள போகணும் பாத்துக்க. 50 ரூபா கொடுத்தா உள்ள விடுவேன், இல்லைன்னா வெளியே போய்கிட்டே இருக்கணும். நீங்களே நீ என்ன காசு கொடுக்குற மாதிரியா இல்ல கிளம்புற மாதிரியா? இல்லைங்கண்ணே, நான் பார்க்கில் விளையாடணும். நான் காசு கொடுத்துட்டே போறேன். இந்தாங்க 50 ரூபா. எப்பா இன்னைக்கு எப்படியும் நிறைய சம்பாரிச்சாச்சு. எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதா. இதுக்கு மேல என்ன கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க. இங்க ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருந்தால கருப்பா, அது எங்க போனியா? ஐயோ என் காசு 100 ரூபா வாங்கிட்டு ஓடி போயிட்டானா? எங்கயா செக்யூரிட்டி சொல்லிட்டு இருந்தானே, அவன் எங்க போனியா? ஐயோ பார்க்கு காசு 50 ரூபாய்க்கு பதிலாக 52 ரூபான்னு சொன்னா. நானும் சரின்னு சில்லறன்னு கொடுத்து விட்டேன். 100 ரூபா தூக்கிட்டு ஓடி போயிட்டானே நாவே. என்னது பார்க்குக்கு காசா? யோ, எத்தனை வருஷமா அந்த பார்க்கில் உன் பிள்ளைகளை கூட்டு வந்து விளாட விட்டுக்கிட்டு இருக்கிற? ப்ரீ பார்க்குக்கு போய் காசு கொடுத்து போயிருக்கிற லூசு பையில. அவன் கருவாயம் பையில. அவன் காசு அடிச்சுட்டு போத்தானே பார்ப்பியா? லூசு பையில ஏமாந்து போட்டியா? ஐயோ என்னையா சொல்ற? ஃப்ரீ பார்க்கா? என்னமோ செக்யூரிட்டியா போட்டாங்க, அதை போட்டாங்க சொல்லி என்கிட்ட 100 ரூபா கறந்துவிட்டு ஓடி போயிட்டாயா? ஐயோ என்ன ஒண்ணுவேன்னு தெரியலையே. இப்ப எவனை போய் எங்க நான் தேவுறது? எல்லாம் இந்த வாண்டால வந்தது. பேசாம அடக்கி வீட்டுல உட்காந்து எனக்கு 100 ரூபா போயிருக்குமா? காசை கொடுத்ததா கொடுத்து போட்டீங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி போங்கய்யா. ஃப்ரீ பார்க்குக்கு முட்டாத்தனமாக காசை கொடுத்துப்புட்டு இந்த ஆள் பேச வரையா? போய் வேலையா பாருப்போ. இம்மோய் கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. பாசமாக இருக்கவங்களாம் வந்து வாங்கிட்டு போங்கம்மா. கீரை சாப்பிட்டா நல்லா ரத்தம்லாம் ஊறும் பார்த்துக்கோங்க. வாங்க முருங்கைக்கீரை. நான் வெறும் 10 ரூபாய் கொடுக்குறேன். வாங்கம்மா. கீரை விற்கிறனால எவ்வளோ மறந்து வாங்க மாட்டுறாளுங்க. விற்காத நேரம் வந்து ஒடிச்சுக்கூடு உயிரை வாங்குவாளுங்க. வர்றாளுங்களாம் பாரு எவ்வளோச்சு. பாட்டிமா, எனக்கு ஒரு கட்டு கீரை கொடு. முருங்கைக்கீரை வச்சு சூப்பு வச்சு குடிச்சோம்னா உடம்புல ரத்தமாச்சு ஏறும். ரத்தம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஏறும்ல, முருங்கைக்கீரை கொடு. ஏமா ஒரு கட்டு முருங்கைக்கீரை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிற? ஏடி ஒரு கட்டு முருங்கைக்கீரை 15 ரூபாய்க்கு விற்கிறேன்டி, வாங்கிக்க. உடம்புக்கு நல்லது இல்லை. இந்த வெயில் காலத்துக்குலாம் வாங்கி சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது பார்த்துக்க. வர்றப்ப 10 ரூபான்னு சவுண்டு கேட்டுச்சு. திடீர்னு என்ன 15 ரூபான்னு ஆகிப்போச்சு. சரி கொண்டா. நீ ஏமாத்து கிளவின்னு எனக்கு தெரியும் நல்லாவே. கொண்டா. அதான் இவ வேணியோட மருமகளாச்சே, சீனாக்கார பொண்ணு. அட இவகிட்ட எப்படியாச்சும் குயிரியை நிறைய வேட்டுக்கு வித்து பொண்ணு பார்த்துக்க. இரு வரட்டும். பாட்டிமா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் டிங் ஒரு கீரை கட்டை என்ன விலை கொடுக்குற? அட வாமா டிங். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் பார்த்துக்க. ஒரு நாள் நூடுல்ஸ் கடை போட்டிருந்தவ தானே நீ? வேணி விட்டு மருமகளாச்சே, ரொம்ப நல்லா தான் இருப்ப பார்த்துக்க. ஏம்மா சரிம்மா, ஒரு கீரை கட்டு 1500 ரூபா பார்த்துக்க. வாங்கிக்கிறியா? ரொம்ப நல்ல ரேட்டுக்கு தான் நான் போட்டு வித்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. உனக்குன்றனால ஒரு 500 ரூபா குறைச்சி கொடுத்துருக்கேன். இல்லைன்னு வை, மற்றவங்களுக்குலாம் 2000 ரூபா கொடுப்பேன். நீ வேணி விட்டு மருமகளாச்சே, எனக்கு தெரிஞ்ச பொண்ணால கம்மியாக கொடுக்குறேம்மா. வாங்கிக்கிறியா? வாவ் சூப்பர் பாட்டி. ஜஸ்ட் 1500 தானா? இது எனக்கு ரொம்ப கம்மியான காசு தான். கொடு நான் கீரையை எடுத்துட்டு போறேன். மாமியார் சொல்லியிருக்கிறாங்க இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதனால தான் இதை வாங்கிட்டு போறேன் பாட்டி. 1500 ரூபா கொடுக்குறேன். கொடு.
பரவாயில்லையா கண்ணு, இங்க வந்து நல்லா தமிழ்லாம் கத்து வச்சுக்கிட்ட பாத்துக்க. சரி சரி, இந்த வீட்டுக்கு போமா, பத்திரமா எடுத்துட்டு போகணும். என்ன நல்ல விலையை போச்சு. இவ்வளோ எப்படியாச்சும் ஏமாத்தி 1500 அந்த கீரையை கொடுத்து விட்டோம்ல. ரொம்ப நல்ல வியாபாரம் இன்னைக்கு. இந்த மொத்த கீரையை வித்துருந்தா கூட இம்புட் ரேட்டு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி சரி, வந்த வரைக்கும் லாபம் நம்ம உள்ள அமைக்கிட்டு போயிடுவோம். ஏண்டியே வெளியே வா. என்ன தைரியம் தான் என் மருமக சீனாக்கார பொண்ணுன்னு 1500 கொடுத்து அந்த கீரையை கொடுத்து விட்டுருப்ப. சாதாரண முருங்கைக்கீரை எவ்வளோ ரேட்டுக்கடி நீ கொடுத்து விட்டுருக்க? வெளியே வாடி முத. என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னதான் சொல்லு. எதுக்கு வெளியே இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? ஏண்டிய, என் மருமக சைனாக்கார பொண்ணுனால அவளை எப்படியோ ஏமாத்தி இந்த 15 ரூபா கீரை 1500 கொடுத்து விட்டுருக்கேக்கும். விடுவேனா நானே? அதான் கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன். ஏண்டிய, உனக்கு என்ன திமிரு இருந்தா என் மருமகளை ஏமாத்தி கொடுத்துருப்பேன். நான் என்ன சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? ஒழுங்கா 1500 குறி, 15 ரூபா எடுத்துட்டு மிச்ச காசை கொடுக்குற பண்ணியே. அடியே, நான் சும்மா அவட்ட விளாண்டு பார்த்தேன்டி. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் பார்த்துக்க. 1500 வாங்கிச்சு நான் என்னடி பண்ண போறேன்? அவட்ட திரும்ப கொடுத்து விட தான் போறேன் பார்த்துக்க. சும்மா வம்பளுக்கிறதுக்காக பார்த்தேன். அவளும் அப்படியே வாங்கிட்டு போயிட்டா பார்த்துக்க அந்த கீரையை. சும்மா வழியே நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு விளாட்டு, வேற ஒன்றும் இல்லை. போ, இந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பு போ. நல்லா சமாளி. செய்யற தப்புலாம் செஞ்சுட்டு சமாளி நீயே. எதுக்கு உதவறியே நீ வர சொன்ன? என்ன வேணும்? ஏமாமா, இந்த வெயிலுக்கு உடம்பு பூரா வேர்க்கு ஒரு மாதிரி பருவா வருது பாத்துக்க. நல்லா அழுக்கு போற மாதிரி ஒரு சோப்பு கொடுமாமா. சோப்பு வாங்கிட்டு வாமாமா. நல்லா அழுக்கு போற மாதிரி இருக்கணும் பாத்துக்க இந்த சோப்பு. இவ்வளவுதானா? இதுக்கு தான் நீ அங்க இருந்து வர சொன்னியா? பொறு, நல்லா உடம்புல அழுக்கு போற மாதிரி ஒரு சோப்பு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு. நீ இங்கே 2 நிமிஷத்துல ஓடி வந்துடுறேன். இங்க பாத்தியா உப்பு சோப்பு? இந்த சோப்பை மட்டும் நீ உடம்புல போட்டு தேய்ச்சி குளிச்சேன்னு வச்சுக்க, உன் அழுக்கு கிழுக்கு எல்லாம் சுத்தமா போயிரும் பாத்துக்க. இதுதான் உடம்புக்கு நல்லதும் கூட. இதை போட்டு குளிக்கோது. போ. ஏயா, துணி துவைக்கிற சோப்பு வாங்கிட்டு வந்துட்டு நீ குளிக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த சோப்பு வாங்கதான் இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு போனியாக்கோ? இனி பார்த்து அழுக்கு துணி மாதிரி இருக்குதா? இந்த சோப்பு வாங்கிட்டு கொடுத்துருக்கிற. போயா முத. நானே போய் ஏதாவது வாங்கிக்குவேன் பாத்துக்க. ஆளு முகரையும் பாரு. நல்ல சோப்பு வாங்கிட்டு வானா, துவைக்கிற சோப்பு வாங்கிட்டு வந்துருக்கிறியான். ஓது, நீ தானே சொன்ன உடம்புல நல்லா அழுக்கு போகணும் சுத்தமான. இந்த சோப்பு போட்டா போன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். நீ போட்டா போட்டு போலன்னா போ. மக்களே, ஒடியாங்க. வெரைட்டி சாதம் ரெடியா இருக்குது. லெமன் சோறு, புளிசோறு, தக்காளி சோறு, தேங்காய் சோறு, எல்லா சோறும் இருக்குதுமா. ஓடியாங்க. உங்களுக்காகவே கம்மியான விலையில போட்ட வெரைட்டி ரைஸ் சாதம். தடியா, பரவாயில்லையடா. நல்ல கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்ட போல. ஆமா, என்ன மாட்டு வண்டியில ஆரம்பிச்சிருக்கிற? எல்லாம் தள்ளு வண்டியில தானே கடை வைப்பாங்கன்னு கேள்வி விட்டுருக்கேன். நீ என்ன மாட்டு வண்டியில ஆரம்பிச்சிருக்க? ஏண்டா, இவ்வளவு தூரம் கடையை ஆரம்பிச்சிருக்கேன் பெருமைப்படாம மாட்டு வண்டியில ஆரம்பிச்சிருக்கேன், அதுல ஆரம்பிச்சிட்டு இருக்கேன்ற. எந்த வண்டியில ஆரம்பிச்சா என்ன? தொழில் தானே. நமக்கு எப்பவுமே தொழில் நல்லா இருந்தா போதும். வாங்கி சாப்பிட்டு பாரு. சாதம்லாம் நல்லா ருசியா இருக்கு பாத்துக்க. ஒரு சாதம் வெறும் 30 ரூபா தான்டா. இல்ல தாடியா, பரவாயில்லையே, உன் மனசு தங்கமா இருக்குதேல. 30 ரூபாய்க்கு சாப்பாடு தரேன்னு சொல்ற. பரவாயில்ல. கொண்டா நாங்களாம் சாப்பிட்டு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி ஏகிட்ட பணம் கொடுக்கணும்டா. பணம் கொடுக்கணும். 2 பேர் திரும்புங்க. சாப்பாடு தட்டை இதே இடத்துல வச்சுட்டு ஓடி போயிருக்கு. இல்லைன்னா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். நீ யாரா ஜோக்கர்மா இருந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்கிற? வேலையை பார்த்துட்டு போறியா என்ன? சாப்பாடு என்ன சொல்லு, வாங்கி தரேன். அதை விட்டுட்டு ஓவரா பேசாத. என்ன? யாருக்கு வேணும் சாப்பாடு? எனக்கு தேவையில்ல. இங்க இருக்க அண்டா மொத்தத்தையும் நான் தான் எடுத்துட்டு போறேன் பாத்துக்க. நீங்க என்னடா எனக்கு பிச்சை போடுறது? நானே எடுத்துக்குவேன் பாத்துக்க. இங்க கடை போட்டா அது எனக்கு தான் சொந்தம். தள்ளு நவரு. இல்லை வெள்ளையா, வாழை ஓடி போயிடுவான். இவன் ஏதோ தகராறு பண்ண ஆரம்பிக்கிறான். வாங்கிருந்து போயிடுவான். தாடா, என்ன விஷயம்னு சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்கு படி சடங்க சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு கிடக்குற? எது பைத்தியங்கிட்டே பிடிச்சிருச்சா? சிரிச்சுக்கிட்டே அப்பா வந்து அங்கிட்டு போறேன் என்ன விஷயம் சொல்லு. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒழுங்கு அந்த கடையை விட்டுட்டு ஓடி போயிருடா. இல்லைன்னா பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். இந்த கடை எனக்கானது. ஏண்டா, நான் கடை கஷ்டப்பட்டு ஆரம்பிப்பேன். அதை நீ 1 நிமிஷத்துல தூக்கிட்டு போறியா? போடா. நீ என்ன ஒண்ணுமோ பண்ணுப்போ. ஏய், என்ன தைரியம் தான் என் தடியை மிரட்டிட்டு இருப்ப? உனக்கு என்ன திமிருடா? கோவக்காரன் வந்துட்டேன் பாரு. யாரு நீ? கோவக்காரனா? உன்னைய பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்குது. நீ கோவக்காரனா? பேசாம நின்று வேடிக்கை மட்டும் பாடுறா. போறப்ப புளி சோதனை கொடுக்குறியா? தின்னுட்டு போ. டேமேஜ் பண்ணி போட்டானே. யாருக்கு வேணும்ல பிடிச்சோரு? யாருக்கு வேணும் பிடிச்சோரு? யாருக்கு பிடிச்சோரு தர? யாருக்கு? போடா. இப்படிலாம் நீ கடையை தூக்கி போட்டா அவனை பார்த்து பயந்துருவேனா? பெரிய இவனா நீ? என்ன சொன்ன? இப்ப ஒரே பஞ்சு. டிஸ்கால். ஓ கவுத்துல எதுக்குடா என் கடையை தூக்கி போட்ட? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? அந்த கடையை அப்படியே வச்சிருக்க வேண்டியதாடா. எதுக்குடா தூக்கி போட்ட லூசு பையல? என்ன சும்மாரு? உன்னைய பத்தி பேசுனா என் மனசு காவத்திருக்குமா? அதனாலதான் அந்த பையனை அடிச்சு போட்டேன். நீ ஒன்னும் பயப்படாத. இனிமேல் உன் கடையை தாராளமா நடத்தலாம்.
ஐயோ போலீஸ் வருது. பேசாம இதே இடத்துல நம்மளும் மயங்கிற மாதிரி நடிச்சுக்க வேண்டியதே. ஏய் 2 சின்ன பயல்களையும் அடிச்சிருக்கிறா நீயே. உனக்கு என்ன தைரியம்? உனக்கு என்னடா தைரியம்? எதுக்குடா அந்த பயல்களை அடிச்சு போட்ட? ஸ்டேஷனுக்கு நட. ஐயோ நான் அடிக்கலையா? இவங்க 2 பேரும் அவங்களா வந்தாச்சு, அவங்களா அடிச்சுக்கிட்டு அவங்களா பழி தூக்கிட்டு இருக்காங்கய்யா. நீ ஏன் என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கிற? நானும் அடிக்க கிடையாதுப்பா. பாவ பயலுக ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துருக்காங்க. இவங்க மேலேயே சந்தேகப்பட சொல்ற? நீ நகரு ஸ்டேஷனுக்கு நகரு.